மத்திய வங்கி தொடர்பில் எழுந்துள்ள நிலைமையை சீர் செய்வதற்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். அஜித் நிவாட் கப்ரால் மகா பேங்கு அதிபதி தூரின் பிதும் லபனம். மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு அஜித் நிவாட் கப்ரால் நியமிக்கப்பட்டார். இதுவே இலங்கை வரலாற்றில் மத்திய வங்கிக்கு நேரடியாக அரசியல்வாதி ஒருவர் நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பமாகும். மத்திய வங்கியின் செயற்பாடுகளே ஜனவரி 8ஆம் தேதி மக்கள் முன்னைய ஆட்சியை கவிழ்ப்பது சாதகமான விடயமாக அமைந்திருந்தது. தற்போது என்ன நேர்ந்துள்ளது? ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பரான அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு 6640 கோடிக்கும் அதிக நிதியை அதிக வட்டிக்கு செலுத்துவதற்கு அர்ஜுன் மகேந்திரன் காரணமாக அமைந்துள்ளார். கொள்வனவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியமையே இதற்கு காரணம். தனது மருமகனுக்கு முறையற்ற வகையில் லாபத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவே அர்ஜுன் மகேந்திரன் இதனை மாற்றியமைக்கான காரணமாக அமைந்துள்ளது. அர்ஜுன் மகேந்திரனும் அவரின் உறவினருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றிருந்தால் எவ்வித பிரச்சனையும் எழுந்திருக்காது. அதனால் ஜனாதிபதி அர்ஜுன் மகேந்திரனை மீண்டும் நியமிக்க கூடாது. விசாரணையை முன்னெடுத்து தண்டனை வழங்கி அந்த நிதியை மேல அரசாங்கத்திற்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அவர் தொடர்பில் அறிவிக்கும் நாளிலேயே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். பாரிய திருடன் அர்ஜுன் மகேந்திரன் அல்ல. அவரின் பாதுகாப்புக்கான நேரடியாக ரணில் விக்ரமசிங்க முன்னிற்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்தை நீக்குவதால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ஆராய்வதற்கான குழு ஒன்றில் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த நியமனத்தையும் ரணில் விக்ரமசிங்கவே மேற்கொண்டுள்ளார். சத்திய தத்துவ அனாவரணே கொலோத் உண்மை நிலையை ஆராய்ந்து பார்த்தால் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என கருதி அவரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அர்ஜுன் மகேந்திரன் போன்ற ஒருவரை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் மேற்கொண்ட பாரிய நிதி மோசடியை அவரை பதவி விலக்குவதன் ஊடாக நிறுத்த முடியாது. நிதி மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர்களை தண்டிப்பதுடன் அதற்கான நட்டத்தையும் அறவிட வேண்டும். නරාවලකට ඇදන් යන තත්ත්වයේ වළක්වන්නට හැකියාව තියෙන இலங்கை மத்திய வங்கியின் நம்பிக்கையை மீண்டும் வெற்றி கொள்ளக்கூடிய பக்கசார்பற்ற பொருளாதாரத்துறை தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட பிரஜை ஒருவரை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிப்பார்கள் என நாம் நம்புகின்றோம். 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மத்திய வங்கியில் இடம்பெற்ற பாரிய நிதி கொள்ளையுடன் தொடர்புபட்ட உதவி ஆளுநர்கள் எவரேனும் நியமிக்கப்பட்டால் இந்த நிலைமை மேலும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதனை நாம் அரசாங்கத்துக்கு அறிவிக்கின்றோம்.